கோடை காலத்தை நோக்கி நெருங்கக்கூடிய நேரத்தில் மம்ஸ்னுடைய இந்த பாதிப்பு வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருது. தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வேகமாக பேசப்பட்டு வருது. மம்ஸ்னுடைய தாக்கம் எப்படி இருக்கு சார் தமிழ்? இதில் என்ன நம்ம பார்க்கணும்னா, இது கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வருதா, இல்லை கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்பில் வருதா, இல்லை இதனால் இன்க்ரீஸ்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் இருக்கா, இல்லை இதனால் மரணங்கள் ஏற்படுதா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பயப்படணுமே வழிய, இந்த மாதிரி ரொட்டீனாக கேஸ் வர்றது பயப்பட வேண்டாம். இருந்தாலும் இந்த சீசனல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கோடை காலத்தில் வந்து மம்ஸ்னுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதிலிருந்து ஒவ்வொருத்தரும் தற்காத்துக்குள்ள என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணுன்றீங்க? மம்ஸ் மட்டும் இல்லை, இந்த சீசனலில் இன்ஃப்ளூயன்ஸா, ஃப்ளூ, ரெஸ்பிரேட்டரி சின்சைட்டல் வைரஸ், இது மாதிரி ஏ, பி, பேராமிக்ஸோ, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வைரஸ் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வரும். ஃபார்ச்சுனேட்லி இதெல்லாம் வந்து செல்ஃப் லிமிட்டிங் சொல்லுவோம். ஸோ 2-3 டேஸில் இது நார்மலாக சரியாக போயிடும். பொதுவாக என்ன எச்சரிக்கைன்னா, கூட்டமான இருக்க இடத்துல முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஸோ அந்த மாதிரி போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும், உங்ககிட்டேருந்து மற்றவங்களுக்கும் போகாமல் தடுக்கும்.